ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு vlog வந்து மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் சிட்டெட்டுக்கு க்ளீனிங் மருந்து போடுற வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வெளியே சாப்பிட்டுக்குவேன்னு சொல்லிட்டான். ஸோ எனக்கும் அண்ணுக்கும் மட்டும்தான் இன்னைக்கு காலையிலேக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணணும். 2 பேரும் அபிக்கு வழி அனுப்புறதுக்கு நின்றுருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த இடுக்கு வழியாக தலையை விட்டுட்டு பார்ப்பானுங்க. அந்த கார்னர் போகிற வரைக்கும் பார்ப்பாங்க, வண்டி சத்தம் போகிற அளவுக்கு. ஸோ அவ்வளோதான், வந்து அவங்க 2 பேரும் இங்கே கேட்டுக்குள்ளே வெயிலில் படுத்துட்டானுங்க. நான் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சூப்பர் ஈஸியான ஒரு பிளாக் கொண்டக்கடலை, அதாவது காலாச்சனா மசாலா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். சும்மா அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம். நைட் ஊற வச்சுட்டு காலையில் இதில் வேக வச்சுட்டேன். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 5லேருந்து 6 விசில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு வந்து ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அது வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சிம்பிளான மசாலா தான். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லிப்பொடி, கொஞ்சமாக ஜீரகத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், அப்புறம் அம்ச்சூர் பவுடர். ஸோ காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள். நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன். நார்த்ல எல்லாம் இந்த ஹல்வா சனா பூரின்னு கொடுப்பாங்க இல்லையா, அது கூட கொடுக்குற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. ஸோ மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம், ஜீரகத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ட்ரை மேங்கோ பவுடர் இருக்கு இல்லையா, அம்ச்சூர், அது சேர்த்துக்கலாம். உப்பு எப்பவுமே சனால போட்டு தான் வேக வச்சிருந்தேன். அது போக இப்போ இந்த மசாலாக்காக கொஞ்சமாக சேர்த்துப்போம். லாஸ்ட்ல செக் பண்ணிட்டு தேவைப்பட்டதுன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப உப்பாயிடும். ஸோ இதை போக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டெய்லி வீடியோஸ் போட முடியறது இல்லை. எப்பப்போ முடியுதோ அப்பப்போ போஸ்ட் பண்ணுறேன். சிம்பிளான வீடியோஸாக தான் இருக்கும். இன்னைக்கு கூட வீடியோ எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசித்தேன். சரி, உங்களெல்லாம் மீட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, டெய்லி போட முடியலனாலும் ஏதாவது குட்டி ரெசிபினாலும் ஷேர் பண்ணிக்கலான்னு. நேற்று வந்து என்ன பண்ணியிருந்தேன், மத்தியானம் இது மின்ட்டு புலாவ் பண்ணிட்டு பூந்தி ராய்த்தா சிம்பிளாக பண்ணியாச்சு. அதனால் அது வந்து ரெசிபியெல்லாம் ஒன்றும் எடுக்கல, அப்படியே கடவுளான்னு செய்ய சேனலில் என்ன சேர்த்துக்கலாம். இதில் இப்போது பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். சட்டுன்னு முடிஞ்சிடும். சப்பாத்தி பூரி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவியாக இல்லாமல் ட்ரையாக தான் இருக்கும். இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலா பேஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாம். இந்த மசாலா வந்து கொஞ்சம் எண்ணெய் பெரிய அளவுக்கு வதக்கிடணும். பச்சை வாசனை போயிடும், அவ்வளோதான். டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் இதுவும் வதங்கிடும். இப்போ வேக வச்ச கருப்பு கொண்டக்கடலை தண்ணியோடய சேர்த்துக்கலாம். இதுதான், வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இதை அப்படியே வச்சு விட்டோம்னா கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் பண்ணிட்டோம்னா நமக்கு சனா ரெடி. இறக்கிறதுக்கு முன்னாடி மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இது ரெடியாகட்டும். பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் நடந்துட்டுருக்கு. அதனால் டெய்லி ஏதாவது நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ட்ரில் பண்ணுறது, கார்பென்ட்ரி ஒர்க்கெல்லாம் நடக்குதா, அதனால் வீடியோ எடுக்கணுன்னாலுமே கூட ஏதாவது பேக்ரவுண்ட் வாய்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரெடிமேட் சப்பாத்தி தான் வாங்கினேன். நைட்டு கொஞ்சம் மாவு இருந்தது. சரி, குழுவில் நின்றுட்டு உருட்டணும்னா கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு எது புது பிராண்டாக இருக்கோ அதை வாங்குவேன். 2 பேக்கெட் 68 ருபீஸ்க்குன்னு ஜெப்டோவில் வாங்கினேன். நல்லா இருந்தது சப்பாத்தி. ப்ரோ ஷெஃப் அப்படின்னு புதுசாக போடுறப்ப எந்த பிராண்டுமே நல்லா இருக்கு. ஐடியெலாம் இப்போ நல்லாவே இல்லை. தோசை மாவுனாலும் சரி, வீட்டில் பண்ணுறது தான் நல்லது. சரி, முடியாதப்ப ஏதாவது வாங்கணும்னு பார்த்தா ஸ்டார்டிங்கில் பெங்களூரில் வரப்போ ஒரு ஐடி வாங்குவேன். இட்லி எதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லொடன் தண்ணியாக, அப்போல்லாம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணாலும் தோசை ஊற்ற முடியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கெட் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா குவாலிட்டி அவ்வளோவா நல்லா இல்லை.
அதனால பார்ப்பேன் நான் எப்போ ஏதாவது புதுசாக இந்த மாதிரி ஆர்டர் பண்ணணும், பரோட்டானாலும் சரி மாவோ இல்லை ஏதாவது ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம புது பிராண்ட் என்ன போட்டிருக்காங்களோ அது வாங்கினோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் மார்க்கெட் பிடிக்கிறதுக்காக நல்லாவே கொடுக்குறாங்க. ஸோ நீங்களாம் அப்படி பண்ணுவீங்களா? நான் வந்து அது மாதிரி தான் நேற்று செக் பண்ணதில் இது புது பிராண்டாக இருந்தது. ரொட்டி ஃபுல்கா வந்து நல்லாவே வந்துச்சு. எனக்கு 2 இது பிரேக்ஃபாஸ்ட் எனக்கும் அண்ணன் வந்து இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கா. அபி ஆஃபீஸ் போயாச்சு. லஞ்சுக்கு இனிமேல் தான் என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் வெயில் அடிக்குதா பெட்ஷீட்டை போட்டு வெளியே உட்காந்துடுறது. ஸோ சிட்டுக்கு காலையில் கொஞ்சம் காது க்ளீன் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் இருந்தது. அபி வந்து 9 மணிக்கு அப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான். ஸோ இவங்க 2 பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சிட்டுக்கு முட்டை வேக வச்சுருக்கேன். அங்கேருந்தே முட்டை பாயில் பண்ணுறதும் ஸ்டீமரும் இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ அதனால் அந்த வேலையும் முடிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்டீமர் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஈஸியாக இருக்குது. சொன்னேன் இல்லையா 2 இருக்கனால எனக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது வந்து அபிக்கு வாங்கி கொடுத்தேன் நான், வெல்ஸ்பயருங்கிற பிராண்டு. அண்ணு வந்து பிஜிஎன் வச்சுருந்தா. 2 இது வேண்டாம் மம்மி நீ சின்னது யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்தா. அதனால தான் சின்னது நம்மக்கிட்ட இருக்க அண்ணுவோடது. அபிக்கு இது யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இது பாருங்கள் நமக்கு கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிருச்சு. இதை என்ன பண்ணலாம், இன்னொரு பர்னருக்கு மாற்றிட்டு இதிலே சப்பாத்தி வந்து வச்சு சூடு பண்ணிக்கலாம். என்ன பாருங்கள் கிட்டத்தட்ட ரெடி. மல்லியெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே சிம்லே இருக்கட்டும். சப்பாத்தி பண்ணுற வரைக்கும் அதை எடுத்துக்கலாம். சிம்பிள் ஆனால் சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா பூரியும் நம்ம கேசரி அவங்க ஹல்வான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் காம்பினேஷன் வேற லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சு கொடுத்துருக்காங்க நடுவில். அதனால ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கு. பாருங்க சூப்பராக வருது இல்லை, ஃபுல்கா மாதிரி. ஸோ நம்ம வீட்டில் பண்ணுற ஃபுல்கா மாதிரியே சூப்பராக வந்துச்சு. முதல்ல அண்ணுக்கு போட்டு கொடுத்துட்டு நான் போய் வெயிலில் உட்காந்து சாப்பிட்லான் இருக்கேன். அவள் வந்து ஆஃபீஸ் வேலை பார்க்கணும், அதனால் உள்ளே உட்காந்துட்டு லேப்டாப்பில் வேலை பார்த்துட்ருக்கா. கொண்டே கொடுத்துட்டு நானும் சாப்பிட வேண்டியது தான். சப்பாத்தி சூப்பராக ரெடி. சனா சர்வ் பண்ணலாமா? ஸோ சூப்பராக வந்திருந்தது. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இது கூட கொஞ்சம் அந்த ஹல்வா இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னொரு நாள் பண்ணிக்க வேண்டியது தான். சிட்டு வந்து எனக்கு கம்பெனி கொடுத்துட்ருக்கான். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.